Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய நவி ஆப்ல நம்ம எப்படி கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, அதாவது கோல்ட்ல எப்படி நம்ம சேவ் பண்றது, நம்ம கோல்ட எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது, கோல்ட எப்படி பை பண்றது மற்றும் கோல்ட எப்படி நம்ம சேல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் கோல்ட எப்படி நம்ம பை அண்ட் சேல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நவி ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நவி ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். நவி ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் நவி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க டிஜிட்டல் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்றேன். டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். நீங்க வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற இந்த பேஜ்க்கு நம்ம வந்து இன்னொரு வழியிலயும் வரலாம். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இதுல மிஸ் அவுட் கொடுத்துக்கிறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து நவி அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கு. இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாருங்க இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்டை கிளிக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் கோல்டு தான் சேவ் பண்ண போறோம். அதனால டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே சேம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுல வந்து ஓபன் ஆயிடும். நம்ம இந்த பேஜ்க்கு நம்ம இந்த வழியிலயும் வரலாம், அதுலயும் ஓபன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்ம கோல்ட வந்து நம்ம பை பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ கோல்டோட கரண்ட் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிரைஸ் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க அந்த மேப்ல கொடுத்திருக்காங்க. 6 மந்த் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ஒவ்வொன்றா நீங்க வந்து 1 இயர் அது போல நீங்க சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பை 24 கேரட் கோல்டு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதுல வந்து பாருங்க இப்போ வந்து அந்த பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க, லைவ் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பாத்துக்கலாம் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கோல்ட பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கோல்டு வந்து வாங்க போறேன். இதுல வந்து நான் ஒரு 50 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்குறேன். என்டர் அமௌண்ட் அப்படின்ற இந்த பாக்ஸ்ல 50 ரூபீஸ் வந்து நான் இதுல என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல பை நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க எவ்வளவுக்கு கோல்ட பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு பை நவ் வந்து கிளிக் பண்ணுங்க. பை நவ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ அதோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஜிஎஸ்டி எவ்வளவு பிடிப்பான்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 51 ரூபாய் பை பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே சேர்த்து. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல பே நவ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சரியா உங்களுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே நவ் அப்படின்றத கொடுங்க. பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து கோல்ட பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய நவி ஆப்ல மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தா அந்த மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக கோல்ட பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல பே இருக்கு, பே வந்து கொடுத்துக்கோங்க. பே கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓகே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகும். ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு இது போல லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க பர்ச்சேஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு, அதாவது கோல்டு வந்து பை பண்ணியாச்சு. இப்போ நீங்க கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இது போல ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான காயின்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க அப்புறமா நீங்க வந்து மணியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி எப்படி மணியை கன்வெர்ட் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து கொடுத்திருப்பாங்க, எவ்வளவுக்கு நீங்க இப்போ கோல்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டோட்டலா பேக் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க டிஜிட்டல் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. டிஜிட்டல் கோல்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க 49 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் வேல்யூ, இப்போ நம்ம வந்து பை பண்ணிருக்கக்கூடிய கோல்டோட வேல்யூ இப்போ வந்து 49 ரூபா இருக்கு. அதே சேம் இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா கீழ பாட்டம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் இதுல டிஜிட்டல் கோல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து காமிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த பேஜ்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு எப்படி நம்ம சேல் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல டிஜிட்டல் கோல்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய கோல்டு வந்து இருக்கு. இப்போ அந்த கோல்டு மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த கோல்டு ரேட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க சேல் பண்றதுக்காகவும் கோல்ட பை பண்றதுக்காகவும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம சேல் பண்றதுனா விக்கிறது, பை பண்றதுனா இன்னும் எக்ஸ்ட்ராவா கோல்ட வாங்குறது. ஓகே, இப்போ நம்ம வந்து சேல் தான் பண்ண போறோம். அதனால இதுல சேல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. சேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சேல் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். சேல் கோல்டு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க சேலபிள் கோல்டு பேலன்ஸ் சொல்லிட்டு இதுல வந்து 0 mg வந்து காமிக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இப்பதான் கோல்டு இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து கோல்டு டைரக்டா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகாது. இது வந்து கோல்டு வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கோல்டு வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால கோல்ட சேல் பண்ண முடியும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க வந்து 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கோல்ட சேல் பண்ணலாம்.
ஓகே. இப்ப நம்ம ஆஃப்டர் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நம்ம கோல்ட சேல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த கோல்டு வந்து அதுல வந்து ஆட் ஆயிடும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, இப்ப 48 ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நான் நவி ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப நவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நவி ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்போ ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்ப இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல எக்ஸ்ப்ளோர் நவி சொல்லிட்டு இதுல டிஜிட்டல் கோல்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்ப வந்து பாருங்க, கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ சொல்லிட்டு ₹50 வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து இத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோல்டு மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த கோல்டு மேல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கோல்ட் ரேட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, சேல் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சேல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய சேல வந்து கிளிக் பண்றேன். சேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க, சேலபிள் கோல்டு பேலன்ஸ் சொல்லிட்டு இப்ப வந்து பாருங்க 5.0 mg சொல்லிட்டு வந்து இதுல ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாருங்க. ₹48 வந்து பாத்தீங்கன்னா இதுல சேல் பண்ணலாம் சொல்லிட்டு இதுல வந்து குடுத்திருக்காங்க. நம்ம வந்து 48.84க்கு வந்து நம்ம இந்த கோல்ட சேல் வந்து பண்ணலாம். இப்ப கீழ வந்து பாருங்க, என்டர் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க ₹48 வந்து பாத்தீங்கன்னா ₹48 என்டர் பண்ணி இந்த கோல்ட சேல் பண்ணலாம். இப்போ வந்து ₹48 வந்து பாத்தீங்கன்னா இதுல என்டர் பண்ற பாருங்க. இப்போ நான் வந்து ₹48 வந்து என்டர் வந்து நான் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து இதுல ₹48 என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்ப நம்ம வந்து ₹48 வந்து பாத்தீங்கன்னா கோல்ட சேல் பண்ணலாம் அவைலபிளா வரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ₹50 வந்து ஆட் பண்றேன். ₹50 வந்து ஆட் பண்றேன். ₹50 ஆட் பண்ணும்போது உங்களால சேல் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் சேலபிள் அமௌண்ட் சொல்லிட்டு ₹48 வந்து பாத்தீங்கன்னா அதிலே குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து ₹48 தான் கோல்ட வந்து சேல் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து மொத்த கோல்டும் நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுல அமௌண்ட் என்டர் பண்ணாம நீங்க வந்து கீழ ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. என்டர் டோட்டல் சேலபிள் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இப்போ என்டர் டோட்டல் சேலபிள் அமௌண்ட் அப்படின்ற இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அந்த கோல்டு எவ்வளவுக்கு சேல் ஆகுமோ அந்த மொத்த டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். 48.84 வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து நான் ₹50க்கு ₹51 கோல்டு வந்து நான் வாங்கினேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க, இப்போ ₹48க்கு தான் சேல் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இது போல நீங்களும் கோல்டுல நீங்க சேவ் பண்ணி நீங்க வந்து சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட வேல்யூ ₹48 தான் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ற மாதிரி குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நான் வந்து இந்த ₹48க்கான கோல்ட சேல் பண்ண போறேன். இப்போ இதுல என்டர் பண்ணிட்டு எல்லாமே இதுல ப்ரொசீட் இருக்கு பாருங்க. ப்ரொசீட் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து நான் கிளிக் வந்து பண்றேன். ஓகே. இப்போ நான் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கன்ஃபார்ம் சேல் ஆர்டர் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுக்கான யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, யுபிஐ ஐடி சொல்லிட்டு ஆட் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க பாருங்க. சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து யுபிஐ ஐடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஆட் யுபிஐ ஐடி அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஆட் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கான யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய நவி ஆப்க்கான யுபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணணும். இப்போ இதுல வந்து அவங்க ஒரு குறிப்பு வந்து குடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பு வந்து குடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்டோட உங்களுடைய பான் நம்பரை நீங்க லிங்க் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பான் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ண அந்த பேங்க் அக்கவுண்டோட யுபிஐ ஐடி தான் இதுல வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து அந்த யுபிஐ ஐடி சரியான யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துட்டு நவி ஆப்ல யுபிஐ ஐடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். தெளிவா பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு நீங்க டோட்டலா ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. அதாவது ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, யுபிஐ ஐடி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. யுபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய யுபிஐ ஐடி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய யுபிஐ ஐடியை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து என்னுடைய யுபிஐ ஐடியை நோட் பண்ணாதீங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் நான் டிஜிட்டல் கோல்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள போயிடுறேன். ஓகே. நான் வந்து இதுல மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய சேலை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இதுல செக் பாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் டிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க, என்டர் யுபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க நோட் பண்ண அந்த யுபிஐ ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியிருந்தா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுல வந்து நீங்க பண்ணக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தெரியாதனமா கூட என்னுடைய யுபிஐ ஐடி எதனா நீங்க நோட் பண்ணிட்டு வந்து இதுல வந்து என்டர் பண்ணிடாதீங்க. இதுல வந்து உங்களுடைய யுபிஐ ஐடி தான் நீங்க வந்து என்டர் வந்து பண்ணணும். சரியான யுபிஐ ஐடி உங்களுடைய தான் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல காமிச்சேனே அந்த யுபிஐ ஐடி வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து என்னுடைய யுபிஐ ஐடி என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வெரிஃபை இருக்கு. வெரிஃபை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபைங் டீடைல்ஸ் சொல்லிட்டு இது போல லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு திஸ் யுபிஐ ஐடி இஸ் இன்ஆக்டிவ் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து பாருங்க, நான் யுபிஐ ஐடி வந்து நான் தப்பா என்டர் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஒரு லெட்டர் வந்து மிஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படி வருது. நான் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நான் திரும்ப வெரிஃபை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்து இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க, கன்ஃபார்ம் சேல் ஆர்டர் சொல்லிட்டு இப்போ இதுல வந்துருச்சு. எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த யுபிஐ ஐடி எல்லாமே ஆட் ஆயிருக்கும். எல்லாமே செக் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சேல் இருக்கு பாருங்க. சேல வந்து கொடுங்க. இப்போ அந்த யுபிஐ ஐடி தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது கோல்டு சேல் ஆனா அந்த யுபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும்.
ஓகே. இப்ப நான் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சேல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். சேல வந்து கிளிக் பண்றேன். இப்ப சேல கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ சேல் கோல்டு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து பாருங்க கன்டின்யூ இருக்கு. கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து கன்டின்யூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க கன்டின்யூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல லோடிங் வந்து ஆகும். ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு, இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சேல் இன் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து வந்துரும். இப்ப அந்த ₹48 அந்த கோல்டு வந்து சேல் ஆகும். இப்ப இந்த கோல்டு வந்து சேல் ஆகி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல மணி ரிசீவ் ஆகுறதுக்கு அந்த யுபிஐ ஐடியோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ல மணி ரிசீவ் ஆகுறதுக்கு 15 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்க கீழ பாட்டம்ல கூட நெக்ஸ்ட் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பேக் வந்துடுறேன். இப்ப நான் டோட்டலா பேக் வந்த பிறகு இப்ப இதுல வந்து பாருங்க கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0ல இருக்கு. நம்ம டோட்டலா சேல் பண்ணியாச்சு. அதனால 0ல இருக்கு. ஓகே. இப்ப நான் பேக் வந்துடுறேன் பாருங்க. ஓகே. இப்ப நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்ப இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணலாம். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்ட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பாருங்க 0ல இருக்கு கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ. ஓகே. இப்ப நம்ம டோட்டலா சேல் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துப்பாங்க. அதாவது 15 நிமிஷம் வரைக்கும் டைம் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே கூட சேல் ஆகி அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு வந்து பாருங்க பேங்க் சைடுல இருந்து மெசேஜ் வந்துருச்சு. இப்போ சேல் ஆகி மணி ரிசீவ் ஆனதுக்கானது. உங்களுக்கு வந்து நவி ஆப் சைடுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துரும் கோல்டு சேல் பண்ணதுக்கானது. நீங்க வந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மெசேஜ்லாம் வந்திருக்கு. மெசேஜஸ் ஆப்க்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இதுல வந்து பாருங்க நவி ஆப் சைடுல இருந்து வந்திருக்கு. இப்போ கங்ராச்சுலேஷன்ஸ் இப்போ சக்சஸ்ஃபுல்லா கோல்டு சேல் பண்ணியாச்சு. மணி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் சைடுல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கும். இது நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க வந்து மெசேஜ்ல இது போல நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு நீங்க வந்து நவி ஆப் ஓபன் பண்ணிட்டு கூட நீங்க உள்ள போயிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க இதுல டிஜிட்டல் கோல்டு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க பிளஸ்ல ₹48 வந்து பாத்தீங்கன்னா இது ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ இது போல நீங்க இதுக்குள்ள வந்துரும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க அதை கிளிக் பண்ணும்போது சேல் ஆர்டர் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இப்போ வந்து ₹48 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய நவி ஆப்ல கோல்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் மற்றும் சேல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.